Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து தாபா ஸ்டைல் பன்னீர் சப்ஜி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 200 grams பன்னீர் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hour ஊறட்டும். கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இது ஹீட் ஆனதும் நம்ம பன்னீர் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்குங்க. இது அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் வரும், அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போது இந்த பன்னீர் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த ஆயில்லையே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு பட்டை கொஞ்சமாக இருக்கட்டும், லவங்கம் 4, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க எண்ணெயில். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரலும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு, இது வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இப்போ இந்த மசாலா நல்லா ஃபார்ம் ஆகட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க செய்யும்போது. இப்போ தேவைக்கேற்ப சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பன்னீரில் வேறு தனியாக போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்து கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட சில்லி பவுடர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இப்போ நம்ம வந்து 100 ml வந்து தயிர் எடுத்திருக்கேன். 100 கிராம் தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 100 ml தண்ணி சேர்த்துங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க இந்த மசாலா பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி, இது நான் சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் தூவிடுங்க கஸ்தூரி மேத்தியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான தாபா ஸ்டைல் பன்னீர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, புல்கா இல்லைன்னா பரோட்டா இந்த மாதிரி எதுக்கு சாப்பிட்டாலும், எந்த சைட் டிஷ்ஷுக்காக நீங்கள் வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.